விக்கிரமன் புலிக்கொடி பறக்கும் பெரிய போர்க்கப்பலில் பிரயாணம் செய்கிறான். கப்பலில் நூற்றுக்கணக்கான சோழ நாட்டு வீரர்கள் அங்கும் இங்கும் உலாவுகிறார்கள். கப்பல் துறைமுகத்தை விட்டு கிளம்பிய போது பார்த்திப மகாராஜாவும் அருள்மொழி ராணியும் விக்கிரமனை ஆசிர்வதித்து வெற்றி வீரனாய் திரும்பி வா என்று வாழ்த்தி அனுப்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கிறது. திடீரென்று பெரும் புயலும் மழையும் அடிக்கின்றன. கப்பல் கவிழ்கின்றது. விக்கிரமன் அலைக்கடல்களுடன் தன்னந்தனியாக போராடுகிறான். உடம்பு ஜில்லிட்டு போய்விட்டது. கைகால்கள் மரத்துவிட்டன. இனி தண்ணீரில் மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று தோன்றிய சமயத்தில் இந்திரஜாலத்தைப் போல் ஒரு படகு எதிரே காணப்படுகிறது. படகில் பூர்ணச்சந்திரனை ஒத்த முகமுடைய பெண் ஒருத்தி இருக்கிறாள். எங்கேயோ எப்போதோ எந்த ஜென்மத்திலோ பார்த்த முகம்தான் அது. அந்த பெண் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி படகில் விடுகிறாள். அவள் முகமெல்லாம் நனைந்திருக்கிறது. அலைத்துளிகள் தெரித்ததனாலோ கண்ணீர் பெருகியதனாலோ என்று தெரியவில்லை. அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டுமென்று விக்கிரமன் ஆசைப்படுகிறான். பேச முயற்சி செய்கிறான். ஆனால் பேச்சு வரவில்லை. தொண்டையை அடைத்துக் கொள்கிறது.